இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து புளிக்குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ராஜ்மாலாம் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10, 15 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், அது கூடவே தக்காளி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தப்பொடி, அது கூடவே வந்து தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இது கூட சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தனியா வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து வறுத்த மசாலான்றதுனால நான் வந்து அதை வறுக்கலை. குழம்பு கொதிக்கும்போது அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ராஜ்மா வந்து நம்ம ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ண ராஜ்மாவை வந்துட்டு நல்லா குக்கரில் போட்டு ஒரு 5, 6 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்கறிலாம் வேகட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.